எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்த சீடியில் ப்ரெபசிஷன், இன்டர்ஜெக்ஷன், கன்ஜங்ஷன், அது முக்கியமாக இல்லையா, கன்ஜங்ஷன் அண்ட் இன்டர்ஜெக்ஷன், இது மூணும் பார்க்க போகிறோம். அதே உச்சரிப்பை கொஞ்சம் கவனிங்க. ப்ரெபசிஷன், ப்ரெபசிஷன், ப்ரெபசிஷன் எழுதட்டுமா? PRE POSITION. நம்ம இது ப்ரீபொசிஷன் என்று கேள்விப்பட்டிருப்போம், அதை அப்படி உச்சரிக்கக்கூடாது. ப்ரெபசிஷன், 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 PREPOSITION, ப்ரெபசிஷன். இதுக்கு தமிழில் முன்னிடை சொல் என்று சொல்லும். முன்னிடை சொல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, அதாவது ஒரு பெயர் சொல்லுக்கும் இனி ஒரு பெயர் சொல்லுக்கும், பொதுவாக ஒரு பெயர் சொல்லுக்கும் இனி ஒரு பெயர் சொல்லுக்கும் உள்ள ரிலேட்டிவிட்டி, இப்படி சொன்னாலும் புரியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள், புக்கு ஒரு பெயர் சொல், டேபிள், டேபிள் ஒரு பெயர் சொல், புத்தகம் மேஜையின் மீது உள்ளது, இருக்கிறது, புத்தகம் மேஜையில் இருக்கிறது, புத்தகம் மேஜை. இந்த ரெண்டுக்குள்ள கனெக்ஷன் என்னவாகும் என்று சொல்லக்கூடிய ஒரு வேர்டு. த புக் இஸ் ஆன் த டேபிள். புக் எங்கே இருக்குது? மேஜையின் மீது, மேஜை மேலே. சரிதானா? அப்போ இந்த புக்கு சொல்லக்கூடிய ஒரு பெயர் சொல்லாச்சா, டேபிள் சொல்லக்கூடிய ஒரு பெயர் சொல்லாச்சா. அப்போ அது ரெண்டுக்குள்ளே கனெக்ஷன் காணிக்கிறதுக்கு ஆன் என்ற ப்ரெபசிஷன் பயன்படுத்தியிருக்கும். இதில் ஒரு சின்ன வித்தியாசத்தை கவனிங்க. தமிழில் பாருங்கள், அந்த பெயர் சொல்லுக்கு பின்னாலே தான் வரும். அதுக்கு தமிழில் பின்னிடை சொல்னு பெயர் வச்சுருக்காங்க. அது மேஜை, மேஜையின் மீது, வீட்டில் இருக்கிறார், வீட்டுக்கு பின்னால் வீட்டில், ஹீ இஸ் அட் ஹோம். பாருங்கள், வீட்டுக்கு முன்னாலே, ஹோமுக்கு முன்னாலே ஹீ இஸ் அட் ஹோம். அப்போது இந்த அட் ஹோமுக்கு முன்னாலே வந்திருப்பாங்க. அவர் வீட்டில் இருக்கிறார், கல்லூரியில் படிக்கிறான், கல்லூரியில், ஹீ இஸ் ஸ்டடிங் இன் த காலேஜ். அவர் சென்னையில் வசிக்கிறார், ஹீ இஸ் லிவிங் இன் சென்னை. பெயர் சொல்லுக்கு முன்னாலே வருது. அப்போ அந்த பெயர் சொல்லுக்கு முன்னாலே வருதில்லை, அதுதான் ப்ரீபொசிஷன் என்று தவறாகவே உச்சரிக்கிறான். பெயர் சொல்லுக்கு முன்னாலே அது பொசிஷன் நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த ப்ரெபசிஷன், ப்ரெபசிஷன், ப்ரீபொசிஷன், ப்ரெபசிஷன். இப்போ புரிஞ்சிருக்கும். அப்போது ஆங்கிலத்தில் ஒரு சில ப்ரெபசிஷன் நம்மளுக்கு வித்தியாசமாக தோணும். அது எப்படி தோன்றினாலும் அவங்க எப்படி ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தினார்களோ அப்படி தான் பயன்படுத்தணும். நம்ம இஷ்டத்துக்கு பயன்படுத்த முடியாது. ஏற்கனவே போன சீடியில் நம்ம சொன்ன மாதிரி, அவர் வெளிநாட்டில் இருக்கிறார், ஹீ இஸ் அப்ராட். அப்ராட் சொல்லக்கூடியது ஒரு பெயர் சொல். ஹீ இஸ் இன் அப்ராட் சொல்ல வேண்டாம். ஏன்னா அப்ராடுக்கு மீனிங்கே அங்கே ப்ரெபசிஷன் அவர்கள் பயன்படுத்துவதில்லை. அவள் நாட்டில் இருக்கிறார், அந்த இடத்துல எப்படியோ இருக்கிறார், நாட்டில்னு சொல்கிறோம். இங்கே ஹீ இஸ் அப்ராட். அவர் மேல் மாடியில் இருக்கிறார். அப்போ நம்ம மேல் மாடியில்னா ஹீ இஸ் அப்ஸ்டேர்ஸ், அங்கே ப்ரெபசிஷன் கிடையாது. அவர் கீழ்த்தளத்தில் இருக்கிறார், ஹீ இஸ் டவுன் ஸ்டேர்ஸ், அங்கே தேவையில்லை. அப்போ ப்ரெபசிஷன் தேவையில்லாத இடமும் இருக்குது. ஏன் தேவையில்லை? மேல் மாடியில், ஹீ இஸ் இன் தி அப்ஸ்டேர்ஸ், வாயில் வந்துடுது அது. அப்போ தமிழில் எப்படி இருக்கிறதுனால நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? அதே மாதிரி பின்னால் வருதுங்க. உன் மீது முழு நம்பிக்கை வைத்துள்ளேன், உன் மீது முழு நம்பிக்கை வைத்துள்ளேன், மீது, மீதுக்கு என்ன சொல்லுவோம்? ஆன்னு சொல்லுவோம். ஐ ஹாவ் ஃபுல் கான்ஃபிடென்ஸ் இன் யூ. ஆங்கிலத்தில் எப்படி வரும்? இன் யூ. இது தமிழில் எப்படி வருது? உன் மீதுன்னா ஆன் தானே வரும். இந்த செய்தி டிவியில் கேட்டேன். டிவியில்னா டிவி, இந்த டிவின்னு வரும்ல. ஆனால் ஆங்கிலத்தில் ஐ ஹர்ட் திஸ் நியூஸ் ஆன் த டெலிவிஷன், ஓவர் த டெலிவிஷன். அப்போ நான் இந்த நியூஸ் டிவி மேலே கேட்டேன்னு சொல்ல முடியுமா தமிழில்?
அப்போ தமிழில் வந்து இப்படி இருக்குது, ஆங்கிலத்தில் ஏன் அப்படி இருக்குதுன்னு கேட்கக்கூடாது. அது எப்படி அவர்கள் பயன்படுத்துகிறார்களோ அதே போல் தான் நாம் பயன்படுத்த வேண்டும். இனி ஒரு விஷயம், இந்த ப்ரெபோசிஷனை பொறுத்த அளவுக்கு இப்போ நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு வரேன்னு இது எப்படி எனக்கு தெரியும்னு கேட்குறீங்களா? நான் உங்களே மாதிரி தான் கற்றுக்கொண்டேன். அப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம ஏற்கனவே கற்று இருந்தால் மட்டும்தான் இங்கே இன் வருமா, ஆன் வருமா, அட் வருமா, ஓவர் வருமா, அபவ் வருமானு சொல்ல முடியும். புதுசாக இதுவரை நான் கேள்விப்படாத ஒரு வாக்கியத்தை நீங்கள் கொடுத்து அந்த வார்த்தையே புதுசு, சின்ன வார்த்தையே இருக்கும். அங்கே நம்ம புதுசாக நானே இப்போ புதுசாக இதுவரை பழகாத ஒரு ப்ரெபோசிஷன் ஒரு கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா தெரியாது. அப்போ நம்ம வாஸ்ட் ரீடிங், பலது கேட்குறோம், பலது படிக்கிறோம், பலது அங்கே பேப்பர் அங்கே இங்கே படிக்கிறோம் இல்லையா, அதனாலே அது உள்ளே ஏறி உட்காந்துருது, சொல்லும்போது வருது. ப்ராக்டிக்கல் இப்போ வயசு எனக்கு பாருங்கள் 60 ஆக போகுது. அப்போ கிட்டத்தட்ட 36 வருஷமாக தீட்டிகிட்ருக்கேன் இங்கிலீஷ். அப்போ அந்த ப்ராக்டிக்கலாக அந்த அனுபவத்தினாலே வரக்கூடியதே தவிர இது பெரிய கில்லடியோ அப்படியோ ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய உங்கள் வயசை கணக்காக்கி பாருங்களேன், எவ்வளோ வருஷமாக நான் ஒரு ஆங்கில கிறுக்கனே சொல்லலாம். இங்கிலீஷ்க்கு பின்னாலே நான் பட்ட வேணும்னே ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வெறி. இப்படி ஆங்கிலம் ஒரு நாள் நான் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன்னு எனக்கு தெரியாது. அப்போது ப்ராக்டிக்கலாக தான் கற்றுக்கொள்ள முடியும். இதுக்கு ஒரு ரெடிமேட் வழியே இல்லை. a + b ஹோல் ஸ்கொயர், a² + b² + 2ab இப்படி ஃபார்முலா ஒன்றுமே கிடையாது. இது இப்படி இருக்கனாலே ஆன் போடணும், இப்படி இருக்கனாலே இன் இல்லை போடணும், அப்படி இல்லை. அது ப்ராக்டிக்கலாகவே கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. அ ப்ரெபோசிஷன் இஸ் எ வேர்ட் ஆர், அது சிங்கிளாகவும் அவர் சொன்ன மாதிரி சிங்கிளாக வரும். என்னது சிங்கம் சிங்கிளாக தான் வரும்னு சொன்ன மாதிரி இது சிங்கிளாக மட்டும் வராது. 2 வார்த்தைகள் 3 வார்த்தைகள் காம்பவுண்ட் ப்ரெபோசிஷனும் உண்டு. ஒரு வார்த்தை ஆன் இன் அது மட்டும் இல்லை. அதான் சொல்கிறாங்க, அ ப்ரெபோசிஷன் இஸ் எ வேர்ட் ஆர் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ஆஃபன் பிளேஸ்டு பிஃபோர் அ நவுன். ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னாலே தான் கூடுதலாக வரும். ஆர் அ நவுன் ஈக்குவலண்ட், ப்ரோ நவுனுக்கு முன்னாலே வரும். ஒரு நவுன் ஈக்குவலண்ட், ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ஒரு நவுனாக ப்ரெசென்ட் பண்ணுற ஃப்ரேஸ், ஒரு க்ளாஸ் நவுனுக்கு இடத்துல வருதுன்னா அதுக்கு முன்னாலே வரும். இப்போ 1-2 சென்டென்ஸஸ் இங்கே எழுதுகிறேன், தெரியுதா உங்களுக்கு? எழுதுகிறேன் பாருங்கள். ஐ, இதுக்கு முன்னால் சீடியில் கொஞ்சம் சேர்த்து எழுதிட்டு இதில் கொஞ்சம் met him, MET, met him dash the station, 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 station. I met him dash the station. அப்போ என்ன போடும், ஒவ்வொரு நாள் நீங்கள் டிசைட் பண்ணிடுங்க. அட் த ஸ்டேஷன், இது அதே பழகிடணும். இனி நீங்கள் சொல்லும் போது ஐ மெட் ஹிம் அட் த ஸ்டேஷன், ஐ saw him at the station, ஐ left him at the station, ஐ picked him up at the station, from the station, அது ஐ picked him up from the station, ஐ met him at the station, ஐ saw him at the station, ஐ told him at the station, ஸ்டேஷனில் வச்சு சொன்னேன். அப்போது ஐ met him at the station, நான் அவரை ஸ்டேஷனில் சந்தித்தேன். ஸ்டேஷனுக்கு பின்னால் தான் ஸ்டேஷனில் சந்தித்தேன் என்று வருது. வாட் ஆர் யூ டாக்கிங் டேஷ் பாருங்கள். நம்பர் 2, இது அடிக்கடி நம்ம பயன்படுத்த. வாட் ஆர் யூ டாக்கிங், TALKING, டாக்கிங். அதில் ஒன்று போடணும். வாட் ஆர் யூ டாக்கிங், நீங்கள் என்ன பேசுகிறீங்க, நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க? வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட், ABOUT, அபவுட். வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட், உங்களுக்கு ரெடிமேடாகவே கொடுக்குறோம். ப்ரெபோசிஷன் தான் எல்லாம் புக்கில். இது இன், ஆன், அண்டர், ஓவர், அபவ், டு, அட், ஓவர் இதெல்லாம் இருக்குல்ல. ப்ரெபோசிஷன் தெரியுமே, அது எல்லாம் தெரியும். எங்கே பயன்படுத்தணும்னு தெரியாது. இங்கே ரெடிமேடாக கொஞ்சம் 5-6 சென்டென்சஸ் கொடுக்குறோம். நம்ம we heard this news, ஏற்கனவே இப்போ சொன்னேன்னா we heard, HEARD, heard. இது ஹியருக்கு பாஸ்ட் டென்ஸ், ஹியர்ட் சொல்லக்கூடாது. we heard this news dash TV, நாம் இந்த செய்தியை டிவியில் கேட்டோம்.
நாம் இந்த செய்தி டிவியில் கேட்டோம். we heard this news on television. ஓவரும் சொல்லலாம், over television. இதில் on மட்டும்தான் எழுதியிருக்கு. we heard this news on television. we heard this news on television. அடுத்தது பாருங்க, உன் மீது முழு நம்பிக்கை வைத்துள்ளேன். I have full confidence, confidence, D-E-N-C-E, confidence dash you. நான் உன் மீது முழு நம்பிக்கை வைத்துள்ளேன். I have full confidence, faithும் போடலாம், F-A-I-T-H. I have full faith dash you. I have full confidence, confidence dash you, in you, உன் மீது. ஆங்கிலத்தில் I have full confidence in you, I have full faith in you, I trust you. சென்டென்ஸ் பாருங்கள், அதில் ப்ரெபோசிஷன் வராது. நான் உன்னை நம்புகிறேன், நான் உன்னை நம்புகிறேன், உன் மேலே நம்புகிறேன் இல்லை. ஐ ட்ரஸ்ட் யூ, நான் உன்னை நம்புகிறேன், அதில் கிடையாது. ஐ ட்ரஸ்ட் ஹிம், ஐ ட்ரஸ்ட் யூ. இது அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணுறக்கூடிய சென்டென்ஸ். உங்களை கேட்கும், வேர் ஆர் யூ, வேர் WHERE, வேர் ஆர் யூ கம்மிங், COMING, கம்மிங். இது எல்லாம் தெரிஞ்சு தான் உங்களுக்கு. வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம், வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம், வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம். எங்கேருந்து வாரீங்க, FROM, வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம். நீங்கள் எங்கேருந்து வாரீங்க, ஐ எம் கம்மிங் ஃப்ரம் மதுரை. என்ன சார் உங்களுக்கு நேட்டிவ் பிளேஸ் மதுரை, அது அடிக்கடி மதுரை சொல்கிறீங்களே. வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம். பதில், ஐ எம் கம்மிங் ஃப்ரம் சென்னை, ஐ எம் கம்மிங் ஃப்ரம் சென்னை, ஐ எம் கம்மிங் ஃப்ரம் சென்னை. பதில், ஐ எம் கம்மிங் ஃப்ரம் சென்னை, நான் சென்னையிலிருந்து வருகிறேன். பாருங்கள், இனி ஒரு சென்டென்ஸ், ஐ எம் கம்மிங் ஃப்ரம் சென்னை. இடையில சென்டென்சஸ்னால் கட் பண்ணியிருக்கேன், குறைச்சிருக்கேன். ஐ ஹாவ் ஃபுல் ஃபெய்த், அது ரெண்டுமே ஒன்லே ஆக்கிட்டேன். தென் ப்ளீஸ் கிவ் மீ a piece of paper to 6. ப்ளீஸ் give me a piece of paper, PIECE, piece of paper, paper இங்கே போடணும், இங்கே போடுறேன். piece of paper, 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 to write. இதில் ஒரு ப்ரெபோசிஷன் உண்டு, நம்ம இதோட முடிச்சோம். ஒரு பேப்பர் தாங்க சார், எழுத ஒரு பேப்பர் தாங்க சார். ப்ளீஸ் கிவ் மீ a piece of paper to write on. நம்ம இதை யூஸ் பண்ணுறதில்ல. ப்ளீஸ் கிவ் மீ a piece of paper to write. ப்ளீஸ் கிவ் மீ a pen to write. ப்ளீஸ் கிவ் மீ a pen to write with. அது இருக்க, இதில் இல்லை. ப்ளீஸ் கிவ் மீ a pen to write with. ப்ளீஸ் கிவ் மீ a pencil to write with. with எங்கேருந்து வந்தது? ப்ளீஸ் கிவ் மீ a pen to write. எழுத பேனா தாங்க சார் கொஞ்சம். அப்போ ப்ளீஸ் கிவ் மீ a pen to write with. ப்ளீஸ் கிவ் மீ, அடுத்த சென்டென்ஸ், ப்ளீஸ் கிவ் மீ a chair to sit on, to sit in. சிட், he is sitting, இது கண்டிப்பாக படிக்கணுமோ. he is SITTING, sitting dash the chair. இது கண்டிப்பாக இதில் இல்லை, இப்போ ஞாபகம் வந்து. he is sitting in the chair, he is sitting on the chair. எது சார் கரெக்ட்? he is sitting on the chair, he is sitting in the chair. ரெண்டுமே கரெக்ட். ஆனால் ரெண்டுக்கும் ஒரு சின்ன மீனிங் வித்தியாசம் இருக்குது. என்னன்னா பாருங்கள், ஆங்கிலம் நம்மளை படுத்தக்கூடிய பாடு. நம்ம இதில் இல்லை ப்ரிப்பரேஷனில், இப்போ ஞாபகம் வந்து. he is sitting on the chair. கைப்பிடி இல்லாமல் இருந்தால் இப்படி உட்காந்து on the chair. கைப்பிடி இருந்தால் he is sitting in the chair. இது என்னங்க ஆங்கிலங்க இது? he is sitting in the chair, உள்ளே போய்ட்றாருல இப்படி உள்ள. அப்போ இல்லாமல் எப்படி ஸ்டூல் மாதிரி உட்காரார். he is sitting on the stool, he is sitting on the bench, he is standing on the table, on the bench. அது கைப்பிடி இருக்காது. அப்போ ஸ்டாண்டிங் in the chair தான் கைப்பிடி இருந்தால். அப்போ கைப்பிடி இருந்தால் he is sitting in the chair. அப்போ சார் கால் பிடி இருந்தால் அது வேறு தான் பார்க்கணும். பல்பொடி இருந்தால் அந்த மாதிரி அங்கே போயிடாது. அப்போது he is sitting on the chair, he is sitting in the chair. அப்போ பாருங்களேன் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது. ஒரு இடத்துல he is sitting on the chairனு போட்டிருப்பான், படிச்சிருப்பாங்க.
இனி ஒரு இடத்துல அவர் பார்ப்பார், நியூஸ் பேப்பரில் ஹீ சிட்டிங் இந்த சேர், நியூஸ் பேப்பர் தப்பாக சொல்லுவானா, சார் தான் தப்பாக சொல்லியிருக்கார், ஆன் த சேர்னு சொல்லி கொடுத்தார். நான் நியூஸ் பேப்பரில் பார்த்தேன், நியூஸ் பேப்பரில் போய் போடுவானா, நான் இங்கிலீஷ் புக்கில் பார்த்தேன், இங்கிலீஷ் வெள்ளைக்காரன் எழுதின புக், அதில் ஹீ சிட்டிங் இந்த சேர். நம்மளுக்கு தப்பு, நம்ம யோசிப்ப மாட்டோமா? நானும் யோசிப்பேன். நம்ம ஆசிரியர் ஆன் த சேர் எல்லாம் சொல்லி கொடுத்தார், அவர் இதே ஞாபகம் வந்திருக்காது. அவருக்கு தெரியும் இந்த சேரும் சொல்லலாம், ஆன் த சேரும் சொல்லலான்னு ஆசிரியருக்கு தெரியும். அந்த சென்டென்ஸ் எழுதும்போது இந்த சேர், ஆன் த சேர் சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பார். மறுநாள் நம்ம ஏதோ இங்கிலீஷ் புக் அங்கே கடந்திருக்கோம், எடுத்து பார்ப்போம், வெள்ளைக்காரன் எழுதின புக், ஹீ சிட்டிங் இன் த சேர், ஹூ இஸ் இன் த சேர், இப்படி இருக்குது. அப்படின்னா ப்ரெசைட் யார் பண்ணுறார், தலைமை யார் தாங்குகிறார், ஹூ இஸ் இன் த சேர் அப்படின்னா தலைமை யார் தாங்குகிறார்னு ஒரு யூசேஜ் உண்டு. அப்போது ஹீ சிட்டிங் இன் த சேர், சார் ஆன் த சேர், சாருக்கு தெரியல போல இருக்குது, வெள்ளைக்காரன் தப்பாக பேசுவானா, இல்லை ஹீ சிட்டிங் இன் த சேர்னு சார் சொல்லி கொடுத்துருப்பார், நீங்கள் அங்கே பேப்பரில் பாருங்க ஹீ சிட்டிங் ஆன் த சேர்னு இருக்கும். அப்போது இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது. ஆசிரியர்களுக்கு தெரியும், சிலனு எல்லாமே இங்கே தூக்கி வச்சுட்டு, இப்போ நானும் இதை சொல்லிக் கொடுக்கும்போது எல்லாம் தூக்கி வச்சுட்டு சொல்ல முடியாது. அப்படி ஏதோ ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஏதோ சொல்கிறோம், சிலது மிஸ் ஆகும், சிலது வரும், என்ன இருக்குதோ நல்லது அதை எடுத்துக்கணும். இப்போ நம்ம படிக்கக்கூடிய புத்தகங்களில் ஒரு சின்ன சின்ன பிசுறுகள் அங்கே இருக்கும், பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கும், அது இருக்கும். சிலது மனிதனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு சொல்ல முடியாது. எனக்கு என்ன எல்லாம் தெரிஞ்சுட்டா நான் எல்லாம் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுட்டு சொல்லணும்னு சொன்னால் இனி ஒரு 500 இயர்ஸ் தாங்க, நான் எல்லாம் படிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் கிளாஸ் நடத்தலாம், அதுக்கப்புறம் சொல்லித்தரலாம். 500 இயர்ஸ் போதும் எனக்கு ஓரளவுக்கு. இது வரைக்கும் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு 500 போதும். இந்த 500ல் வரக்கூடிய அதுக்கு ஒரு 500 வேணும். அப்போது யாருனாலுமே எல்லாமே கற்றுக்கொண்டு ஒரு தொழில் செய்ய முடியாது. இந்த இப்போ ரெக்கார்டிங் பண்ணுறாங்க, எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டா செய்வாங்க. நம்மளுக்கு இது போதும், இதை வச்சு நம்மளுக்கு போதும். இப்போது நம்மளோட பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் இருக்காங்க. ரஜினி இங்கே நின்று கேமராக்கு முன்னால் நிற்பாரா? எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம், அது வேறு விஷயம் ஆக்டிங்கில். அப்போ அவர் இங்கே நிற்க மாட்டார்ல, அப்போ அவங்களுக்கு இந்த கேமரா பத்தாதல்ல. அப்போது அந்த நம்மளுடைய ஸ்டேஜுக்கு இது ஓகே, இதுலேருந்து என்ன இருக்கா உடனே இது பார்த்துட்டு எங்கேயோ ஒரு கேமரா பார்த்துட்டு வந்து அந்த கேமரா அப்படி இருக்க இப்படி இருக்க அப்படின்னு, உனக்கு முடிஞ்சால் வாப்பா, நம்மளுக்கு இவ்வளோ தான் இருக்குது, எனக்கு இவ்வளோ தான் தெரியும், நான் இதை சொல்லி தருவேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதில் எடுத்துக்கிடுங்க. சில பிசுறுகள் இருந்தால் அதை சமாளிக்க வேண்டியதான். அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலைன்னா, அதாவது லைஃப் இஸ் ஜஸ்ட் அட்ஜஸ்டிங் அவர் செல்ஸ். அந்த ஃப்ரிக்ஷன் இல்லாமல் அப்படி 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 சமாளித்த போது தான் வாழ்க்கை. நம்ம பிடிச்சதுன்னா ரோட்டில் நடக்கவே முடியாது. அப்போது இந்த ஆசிரியர்களுக்கு தெரியும் எல்லாமே. அந்த டீச் பண்ணும்போது அந்த ஐடியா, அந்த வேவ்ஸ் லெங்த் அங்கே கிடச்சிருக்காது. அதுக்கப்புறம் அச்சா நான் இதை சொல்ல மறந்துட்டேனே அப்படின்னு வரக்கூடியதான். எல்லா ஆசிரியர்களுக்கும் வரக்கூடியது. தெரிஞ்சது அவ்வளோ சொல்லி கொடுக்க முடியாது. தெரிஞ்சதுலேருந்து ஒரு பர்சன்டேஜ், அதாவது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆசிரியர் சொல்கிறது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி. டிரான்ஸ்ஃபார்மர் தெரியும் இல்லையா, இந்த கரண்ட்டு வச்சு சப்ளை பண்ணுவாங்கன்னா, அங்கேருந்து ஒரு 10,000 வாட்ஸ் வச்சுக்கிட்டு இவர் யாருக்கு தேவையோ இங்கே 1000 வாட்ஸ், இங்கே 100 வாட்ஸ், இங்கே 200 வாட்ஸ், அங்கே 500 வாட்ஸ், இப்படி யாருக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் ஆசிரியர் பிடிச்சி வச்சுட்டு நிறையா காப்பி பண்ணி வச்சுக்கிடுவோம். நம்ம ஆசிரியர் சொல்கிறதே காப்பி அடிக்கக்கூடிய ஆள் தான். சொந்தமாக உருவாக்குறது இல்லை. சொந்தமாக உருவாக்குறது இடையில 1-2 கடி ஜோக் சொல்கிறோம் இல்லையா, இதுதான் சொந்தம். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சிலது சொன்னோம், கொஞ்சம் ஆக்டிங் பண்ணுறோம், இதுதான் சொந்தமானது. மீதி இதெல்லாம் சொந்தமானதே கிடையாது. வேறு புக்கிலேருந்து பார்த்து படித்து நம்ம ஆசிரியர்கள் சொல்லி தந்திருப்பாங்க. பல புத்தகங்கள் ரெஃபர் பண்ணியிருப்போம். அதுலேருந்து கற்றுக்கொண்டு நம்ம நின்று உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு ஒரு ரிசோர்ஸ் தான். நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தான் கரண்ட் உண்டாக்குறது இல்லை, தயாரிக்கிறது இல்லை. எங்கேருந்தோ தயாரிக்கப்பட்ட கரண்ட்டை வாங்கி வச்சுட்டு இவங்க இங்கேருந்து சப்ளை கொடுப்பாங்க. இங்கே சிந்தாதிரிப்பேட்டுக்கு இவ்வளோ, இங்கே ராயப்பேட்டாக்கு இவ்வளோ, டி நகருக்கு இவ்வளோ அப்படின்னு அங்கேருந்து தான் அது அங்கங்கே இவ்வளோ தரணும், இவ்வளோ இந்த ஸ்டேஷனுக்கு எவ்வளோ அப்படின்னு அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய வேலை தான் ஆசிரியருடைய வேலை. அப்போ 1000 வாட்ஸ் தேவை உள்ளதுக்கு 10,000 கொடுத்தாங்கன்னா எரிஞ்சு போவாங்க. அப்போது நான் உங்களுடைய ஸ்டாண்டர்ட், இந்த ஸ்டாண்டர்டை விட்டுட்டு நான் இங்கிலீஷ் ஸ்டாண்டர்டை தூக்கிட்டேன்னா புரியாது. த லெக்சர் வில் கோ அபவ் யுவர் ஹெட்ஸ். இதோட கீழே கூட நான் இதை வச்சுட்டு COMING கம்மிங் அப்படின்னு சொல்லிக்கூடக்கூடாது. அவ்வளோ கீழேயும் போகக்கூடாது. ஏன்னா அந்த ரீடர்ஸ் வேறு, லேர்னர்ஸ் வேறு. அப்போது
இடம் பொருள் ஏவல் கணக்காக்கி அந்த ஸ்டாண்டர்ட் கணக்காக்கி சில நேரங்களில் நம்மளுக்கு அறியாமலே மேலே போயிடும், நம்மளுக்கு அறியாமலே கீழே வந்துடும். அப்படி ஒரு மெயின்டைன் பண்ணி சமாளிச்சுட்டு போகிறது. ஆசிரியர்கள் சொல்கிறது என்ன, பெரிய எல்லாம் தெரிஞ்சுட்டு ஆசிரியர் ஆக முடியும், சான்ஸே இல்லை. ஓகே, 7 8 இங்கே வரும் அடுத்தது. அப்போது கிவ் மீ எ சேர் டு சிட் ஆன். அதுக்கு பிறகு ஃபார் வாட் வர் தே ஃபைட்டிங், அவர்கள் எதுக்காக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க? வாட் வர் தே ஃபைட்டிங் ஃபார் பாருங்கள். நம்பர் 8, வாட் were they, W-E-R-E, were they fighting for, F-I-G-H-T, F-I-G-H-T-I-N-G, தெரியுதா? ஃபைட்டிங் ஃபார், இது ப்ரேபோசிஷன் இங்கே வந்துட்டு. வாட் were they ஃபைட்டிங் ஃபார், அவர்கள் எதுக்காக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க? இனி கொஞ்சம் ரைட், எதுக்காக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க? வாட் were they ஃபைட்டிங் ஃபார், சரிதானா? இதாகும் ப்ரேபோசிஷன்ஸ். இவ்வளோ நேரம் உங்களுக்கு இதுபோல் நிறைய ப்ரேபோசிஷன்ஸ் உண்டு. ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான், இதில் ஃபுல்லாக சொல்லி கொடுக்குறது இல்லை. அப்போ நீங்கள் ப்ரேபோசிஷன்ஸ் வந்து ப்ராக்டிக்கலாகவே படித்து எங்கேயாவது டு, அட்டு, இன், ஓவர், அபவ்னு அந்த சென்டென்ஸ் அப்படியே எழுதி வச்சுக்கணும். பழையபடி நீங்கள் அந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணும்போது அதை பயன்படுத்தி கொள்ளணும். சரி, இப்போ கன்ஜங்ஷனுக்கு வரும். கன்ஜங்ஷன் அடுத்தது ஒரே சீடியில் தாரோம் நம்ம. J-U-N-C, கன்ஜங்ஷன், T-I-O-N, கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன், ஜங்ஷன், அதாவது இப்போ நம்ம ஜங்ஷன் சொன்னால் தெரியும், அவர் 2 ரோடு 3 ரோடு 4 ரோடு சேரும். ஜங்ஷன், அந்த ஜங்ஷனில் போய் பார்ப்பா, அந்த ஜங்ஷனில் இருக்குது. ஜங்ஷன்னா எல்லாருக்கும் தெரியும், தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ ஜங்ஷன். அப்போது கன்ஜங்ஷன்னா அந்த 2 வார்த்தைகளையோ 2 ஆட்ஜெக்டிவ்ஸோ 2 நவுன்ஸையோ 2 வேர்ப்ஸையோ 2 வாக்கியங்களையோ இணைக்கக்கூடியது. இங்கே ஒரு வாக்கியம், இங்கே ஒரு வாக்கியம், 2க்கும் இணைக்கக்கூடிய வார்த்தை. இதுதான் கன்ஜங்ஷன் சொல்லக்கூடியது. வேறு ஒன்றும் கிடையாது. அது என்னெல்லாம் இருக்குது? அண்டு, பட்டு, எட்டு, வென், வேர், ஹவு, ஆஃப்டர், பிஃபோர், இதெல்லாம் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் வேறு சிடியில் தெளிவாக கொடுத்துருக்கோம். இதில் உங்களுக்கு ஒரு மேலும் கொஞ்சம் சின்ன சின்ன சென்டென்சஸ் இதில் கொடுக்குறோம் நம்ம. அண்டு முதல்ல ஏஎன்டி, அண்ட். இதுக்கு தமிழில் மேலும், மேலும் உம்னு வரும். ராமாவும் மோகனும் கடைக்கு போனார்கள். ராமா அண்ட் மோகன் வென்ட் டு ஷாப். சந்தைக்கு போனார்கள். ராமாவும் குமாரும், ராமும் குமாரும். ரஹீமும் ஷீலாவும், ரஹீமும் லதாவும். சரிதானா? அப்போது இந்த உம்னு வருது இல்லையா, அதுதான் அண்டுன்னு பயன்படுத்துகிறார். குமார் அண்ட் மோகன், குமாரும் மோகனும் சந்தைக்கு போனார்கள். சென்டென்ஸ் எப்படி எழுதுவாங்க? குமார், குமார் அண்ட் மோகன், மோகன் went to market, went to market, M-A-R-K-E-T. பாருங்கள். அப்போது இந்த குமாரும் மோகனும் இவங்க 2 பேரை குமார் அண்ட் மோகன் went to market, சந்தைக்கு போனார்கள். அப்போது 2 பெயர் சொல்லி சேர்த்துருக்கு. ரைட்? he is happy and satisfied. happy ஒரு adjective, satisfied ஒரு adjective. அவன் சந்தோஷமாகவும் இருக்கான், திருப்தி அடைஞ்சவும் இருக்கிறான். சந்தோஷமாகவும் இருக்கிறான், திருப்தி அடைஞ்சவும் இருக்கிறான். அப்போது he is happy and satisfied. he is satisfied and happy. திருப்தி அடைஞ்சு இருக்கிறான், மேலும் சந்தோஷமாகவும் இருக்கிறான். ரைட்? he is happy and satisfied. அதுபோல் அந்த இடத்துல 2 ஆட்ஜெக்டிவே சேர்க்குது. 2 நவுனே தான் சேர்க்கணும்னு இல்லை, 2 வேர்ப்ஸையும் சேர்க்கும், 2 ஆட்ஜெக்டிவும் சேர்க்கும், 2 சென்டென்சஸை சேர்க்கும். அடுத்தது he is idle and he is jobless. பாருங்கள், 2 வேலை. he is idle, I-D-L-E, சும்மா இருக்கான். ஐடில், ஐடில்னாலே சும்மா இருக்குது. ஜாப்லெஸ் ஒன்றும் அதுதான். and he is jobless, J-O-B-L-E-S-S. ஜாப்லெஸ்னு சொன்னாலும் அதான்.
அவன் சும்மா இருக்கான், வேலை இல்லாமல் இருக்கான். வேலை இருக்கிறவன் சும்மா இருக்கிறவன் இருக்கான். ஏன்னா வேலை பார்க்கக்கூடிய ஆஃபீஸில் போய் பாருங்கள், வேலை செய்வான் ஆனால் சும்மா இருப்பான். ஹீ இஸ் அந்த மீனிங்கில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஹீ இஸ் ஐடில் அண்ட் ஹீ இஸ் ஜாப்லெஸ். அப்போ ஹீ இஸ் ஐடில் அண்ட் ஹீ இஸ் ஜாப்லெஸ், இது 2 சென்டென்சஸ். ஹீ இஸ் ஐடில் ஒரு சென்டென்ஸ், ஹீ இஸ் ஜாப்லெஸ். அவன் சும்மா இருக்கான், வேலை இல்லாமலேயும் இருக்கான். வேலை இருக்கு ஆனால் சும்மா இருக்கான். நிறைய வேலை இருக்குங்க, ஆனால் அவன் வேலை பார்க்க மாட்டான். இப்படி இருக்காங்களே ஒரு கூட்டம். ஹீ ஹேஸ் மச் ஒர்க் அண்ட் ஸ்டில் ஹீ இஸ் ஐடில், சும்மா இருக்கான். அந்த மாதிரி வருது. அடுத்தது இங்கே பாருங்கள், இதே மாதிரி குமார் அண்ட் மோகன், ராம் அண்ட் மோகன், ராம் அண்ட் மோகன், மோகன் சின்ன மோகன், மோகன் ஆர் ஃப்ரெண்ட்ஸ், 2 பேரும் நண்பர்கள். FRIENDS பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ். ராம் அண்ட் மோகன் ஆர் ஃப்ரெண்ட்ஸ், ராம் அண்ட் மோகன் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கன்ஜங்ஷன் 2 வார்த்தைகளையோ இல்லை 2 வாக்கியங்களையோ சேர்க்கக்கூடிய வார்த்தைக்கு கன்ஜங்ஷன் அண்ட் சொல்லியிருக்கோம். குமார் அண்ட் மோகன் வென்ட் டு மார்க்கெட், ஹீ இஸ் ஐடில் அண்ட் ஹீ இஸ் ஜாப்லெஸ். ராம் அண்ட் மோகன் ஆர் ஃப்ரெண்ட்ஸ், 2 பேரும் நண்பர்களாக இருக்கிறார்கள். தெரியுதா உங்களுக்கு? ராம் அண்ட் மோகன் ஆர் ஃப்ரெண்ட்ஸ், ராம் அண்ட் மோகன் ஆர் ஃப்ரெண்ட்ஸ், ரைட்? அப்போது இந்த கன்ஜங்ஷன் சொல்லக்கூடியது அண்டு, பட்டு, எட்டு, அண்ட், பட், எட். அது அப்படி உச்சரிக்க, எட்டு, பட்டு அப்படி. அண்ட், பட், எட், ஸ்டில், டில், அன்டில், இதெல்லாம் கன்ஜங்ஷன்ஸ். ஒவ்வொன்றா இனி ஒரு 10-15 பார்ப்போம். கன்ஜங்ஷன் அண்ட் பார்த்தோம். இப்போது கன்ஜங்ஷன் பட், தமிழில் ஆனால். மக்கள் பேசணும் பட் ஆனால், 2ம் சேர்த்து பேசக்கூடாது. பட் அதில் உள்ள ஒரே சென்டென்ஸ், எப்போவுமே நம்மளுக்கு தெரிஞ்ச சென்டென்ஸே எழுதுவோம். ஹீ ஒர்க்ட் ஹார்ட் பட் குட் நாட் ஸ்கோர் குட் மார்க்ஸ். அவன் கடினமாக உழைத்தான், ஆனால் நல்ல மதிப்பெண் பெறவில்லை. ஹீ ஒர்க்ட் ஹார்ட், ஹீ ஒர்க்ட், WORKED, ஒர்க்ட். இது இட்டு என்று உச்சரிக்கணும், ஒர்க்ட். ஒர்க்டுன்னு சொல்லக்கூடாது. ஹீ ஒர்க்ட் ஹார்ட் பட் குட் நாட் ஸ்கோர் குட் மார்க்ஸ். இங்கே எழுதுனேன் COULD, குட்ன்ட். இந்த குட் நாட்டுக்கு குட்ன்ட் என்றும் வச்சிரு. குட்ன்ட் ஸ்கோர் குட் மார்க்ஸ், SCORE, ஸ்கோர் குட் மார்க்ஸ். GOOD, குட் மார்க்ஸ், MARKS. ஹீ ஒர்க்ட் ஹார்ட், பட்டுக்கு பாருங்கள், பி போட்டேன் பாருங்கள். பட் ஷார்ட்கட் வந்துட்டு பாருங்கள். பட் he worked hard but he could not score. He worked hard but he couldn't score good marks. He couldn't score good marks. He worked hard but ரொம்ப பெரிய பட் ஆயிட்டு, ரைட்? He worked hard, அவன் கடினமாக உழைத்தான், ஆனால் அவனால் he couldn't score good marks, அவனால் நல்ல மதிப்பெண் பெற இயலவில்லை. அடுத்தது இப்போது 1ல் இந்த 3 போட்டேன்னா இங்கே இப்போ 4 இது ஆக்கிடும். நம்பர் அப்படியே கொடுப்போம். நம்பர் 5 ஏதாவது நம்பர் போட்டுகிட்டே போவோம். இப்போ அடுத்தது ஃபார்னு ஒரு கன்ஜங்ஷன் இருக்குது, FOR. இது பட், நம்பர் இங்கே போட்டு ஃபார், FOR, ஃபார். இதுக்கு காரணத்திற்காகன்னு ஒரு மீனிங் இருக்குது, ரீசன். We listened to him eagerly for he brought the news of our people. நம்ம மக்களுக்கு, ஃபாரினுக்கு ஒருத்தர் வந்தார்னா ரொம்ப கவனமாக கேட்டோம், ஏன்னா நம்ம மக்கள் எப்படி இருக்காங்க ஊர்லேருந்து அந்த செய்தி கொண்டு வந்ததுனால. we listened to him, இதில் எழுதுவோம் we listen, இதில் பட் போட்டோமா, BUT, பட். we listened to him, LISTENED, 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 listen to him eagerly, EAGERLY, eagerly. We listen to him eagerly for இதுக்கு மீனிங் என்ன? பிகாஸ் தான், BECAUSE. பிகாஸே போட வேண்டியதுனா சார், இன்னும் ஃபாரும் போடலாம். ஃபார் he brought the news,
he brought the news, BROUGHT, brought, he brought the news of our people, PEOPLE, people. நம்ம மக்கள்கிட்டேருந்து நியூஸ் கொண்டு வந்ததுனால அவன் சொன்னது ரொம்ப கவனமாக பார்த்துட்டணும். ஃபார் மீனிங் வந்து ஃபார் பிகாஸ். we listened to him eagerly, ரொம்ப ஆவலுடன். for he brought the news of our people, நம்ம மக்கள்கிட்டேருந்து செய்தி கொண்டு வந்ததுனால. ரைட். நம்பர் 5. then preposition neither nor, இல்லை அதுக்கு முன்னாடி இருக்க we have got another set. or இதனுடைய உச்சரிப்பை கொஞ்சம் கவனிங்க. or கேபிட்டலில் போடும். இது ஆர் என்று உச்சரிக்கூடாது. ஓ என்ன கொடுமை பாருங்கள். நம்ம ஆர் தான் நைதர் நார் ஐதர் ஆர், நெய்தர் நோ ஐதர் ஓ என்று உச்சரிக்கணும். அதாவது அல்லது. யூ டேக் இட் ஆர் லீவ் இட், அதை நீ எடுத்துக்க இல்லை நீ விட்டுரு. ஐ டோன்ட் மைண்ட், இட்ஸ் லெஃப்ட் டு யூ, அது உன் விஷயம், அது நான் அதை பாருங்கள். யூ டேக் இட் ஆர் லீவ் இட், யூ டேக் இட், you take it or leave it, LEAVE, leave it. You take it or leave it, you take it or leave it. I don't mind, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. take it or leave it, I don't mind, I don't mind. it is left to you, அது உன் பிஸ்னஸ் ஆகும், எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது, பார்த்துக்கோ. யூ டேக் இட் ஓ லீவ் இட், எடுத்தா எடுத்துக்க, இல்லைன்னா போட்டிருப்பான், எனக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. ஐ டோன்ட் மைண்ட், இட் இஸ் லெஃப்ட் டு யூ. அடுத்தது NOR, பழையபடி இதுக்கு உச்சரிப்பு NOR, நோன்னு உச்சரிக்கணும். நோ ஃபனட்டிக்ஸில் இப்படி நோ, நம்ம நார்னு உச்சரிப்போம், நார்து ஒரே மாதிரி. நோ, நைதர் நோ ஐதர் ஓ. இது லிட்ரேச்சரில் இப்படி ஒன்று வரும். வாட்டர் எவ்ரிவேர், நோ அ ட்ராப் டு ட்ரிங்க். கடலில் பிரயாணம் பண்ணும்போது பார்ப்போம், எங்கே பார்த்தாலும் தண்ணி, குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி இல்லைன்னு சொன்ன மாதிரி வாட்டர் எவ்ரிவேர், நாட் அ ட்ராப் டு ட்ரிங்க். இந்த சென்டென்ஸ் அடுத்தது நாட் எ லீஃப் நார் an insect stirred, இது எழுதிடும். நாட் a leaf, 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 not a leaf, nor an NOR, nor, பாருங்க இதில், nor, not a leaf, nor an insect, SECT, insect, stirred, 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 stirredனா மூவ் பண்ணுறது, அசைவது. நாட் அ லீஃப் நார் அன் இன்செக்ட் ஸ்டர்ட், ஒரு இலையும் அசையலை, ஒரு புழு பூச்சி கூட அசையவில்லை. நாட் அ லீஃப் நார் அன் இன்செக்ட் ஸ்டர்ட், நாட் அ லீஃப் நார் அன் இன்செக்ட் ஸ்டர்ட். ரைட். நெக்ஸ்ட் ஆல்சோ, நம்ம ஆல்சோ சொல்லுவோம், இதனுடைய உச்சரிப்பு ஆல்சோ எழுதுறேன், ALSO, also, நம்ம also. she not only sings well, அவ நல்லா பாடுறது மட்டும் இல்லை, ஆனால் நல்ல நாவல்களும் எழுதுகிறாள். she not only sings well, she not only, இது only ன்னு உச்சரிக்கணும், only இல்லை, only. she not only sings well, SINGS, sings well, அவ நல்லா பாடுறது மட்டும் அல்ல, but also writes novels, but also writes novels, NOVELS. அவ நல்லா பாடுறது மட்டும் இல்லை, ஆனால்
நாவல்களும் நல்ல நாவல்களும் எழுதுகிறாள். ஆல்சோ பட் ஆல்சோ பட் ஆல்சோ பட் ஆல்சோ நாட் ஓன்லி ஆல்சோ என்ற யூஸ் பண்ணுறது. இதில் அண்டர்லைன் பண்ணலையே ஃபோ, ரைட், டேக் இட் ஓ லீவ் இட், நோ, ரைட். சரிண்ணா? So she not only sings well but also writes well. She not only sings well but also writes novels. She not only sings well but also writes novels. Repeat it. She not only sings well but also writes novels. Right? Then I continue there. I left the book either or. இதை பாருங்க. Either or. Number 9. EITHER, either or, either or, either or, இது அல்லது அது, இது அல்லது அது. நான் வந்து இங்கே இல்லைன்னா அங்கே அது வேறு வரும். I left the book either in the cupboard. இது அதுன்னு சொன்னால் இங்கே அல்லது அங்கேக்கும் வந்துடுது. இது அல்லது அதுனா டேக் திஸ், ஐதர் திஸ் புக் ஆர் தட் புக் அப்படி சொல்லணும். இதுக்கு தமிழ் மீனிங் மாறுது. ஐ லெஃப்ட் த புக் ஐதர் இன் த கபர்ட் ஆர் இன் த டேபிள். ஒரு கபர்ட்லேயே விட்டுருக்கணும், இல்லைன்னா டேபிளில் இருக்கணும். நல்லா பாருப்பா. ஐ லெஃப்ட் த புக், LEFT, ஐ லெஃப்ட் த புக், புக் ஐதர் இன் த கபர்ட், EITHER, ஐதர் இங்கே எழுதணும். இந்த இது கவனிங்க, CUPBOARD, ஐதர் இந்த கபட். நல்ல கபட், இதுக்கு உச்சரிப்பு கப்போர்ட் சொல்லுவாங்க. கபட் கபட், நீங்கள் கபடி சொல்கிறீங்க இல்லையா, அதில் பாதி கபடி 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 கபட் 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 கபட். கப்போர்ட் சொல்லக்கூடாது, அல்மாரி மாதிரி உள்ளது கபட். ஐ லெஃப்ட் த புக் either, EITHER, இதனா EITHER. I left the book either in the cupboard or on the table, or on the table, on the table. ஒன்று கபட்டில் வச்சுருக்கணும், விட்டுருக்கணும், இல்லைன்னா டேபிளில் வச்சு இருக்கணும். ரைட். I left the book either in the cupboard or on the table. Right. Next, neither nor, இது அல்லது இதான், இரண்டில் இரண்டும் இல்லை, நெகட்டிவ். நம்பர் 10, நெகட்டிவ். இதுவும் அல்ல அல்ல அதுவும் இல்லை. neither nor, neither, NEITHER, neither nor, இது அல்ல இதுவும் இல்லை அதுவும் இல்லை, இரண்டும் இல்லை. neither a borrower nor a lender. ஷேக்ஸ்பியரில் உள்ளதே தந்துட்டோம். neither, NEITHER, neither a lender, neither முதல்ல கடன் வாங்காதே, கொடுக்கறது ரெண்டாவது. neither a borrower nor a lender be. இது எப்படி சொல்கிற அதே தான். neither முதல்ல கடன் வாங்கவும் செய்யாதே, கொடுக்கவும் செய்யாது. neither a borrower, BORROWER, neither a borrower nor a lender be, LENDER, lender be. இது ஹேம்லெட்டில் வரும். neither a borrower, கடன் வாங்கவும் செய்யாது, nor a lender be, கடன் கொடுக்கவும் செய்யாது. ஷேக்ஸ்பியரில் உள்ள அப்படியே காப்பி அடித்து போட்டாச்சு. அப்போது கடன் வாங்கவும் செய்யாது, கொடுக்கவும் செய்யாது. ஆஃப்டர், பிறகு. we left the place after taking dinner. எப்போ நீங்கள் அங்கேருந்து கிளம்போ, நீங்கள் டின்னர் சாப்பிட்ட உடனே நம்ம அங்கேருந்து புறப்பட்டாச்சு. நம்ம அந்த பாட்டு கச்சேரிக்கெல்லாம் இருக்கல, முடியல நம்ம. we left the place after taking dinner. டின்னர் எடுத்த உடனே. we left the place after we took dinner. இது வந்து கன்ஜங்ஷன் அல்லவா, இதை வந்து ஆஃப்டர் டேக்கிங் டின்னர் ஃப்ரேஸ் ஆகிடுது. ஆஃப்டர் we took dinner அப்படி வரும். we left the place, we left the place, 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 after we took dinner. dinner, 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 right? either or, இது either or அல்ல, இதோ
preposition இல்லை, either or, neither nor, neither a borrower nor a lender be. We left the place after we took dinner. After we took dinner. டின்னர் எடுத்த உடனே நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு. தென் பிகாஸ், இது தெரிஞ்சது தான் ரொம்ப. பிகாஸ், BECAUSE, பிகாஸ். உச்சரிப்பு பிகாஸ் சொல்லக்கூடாது, பிகாஸ் ரைட். We could not reach the place in time because we started very late. டைமுக்கு போய் சேர முடியல. நம்ம என்றைக்கு போய் தான் டைமில் சேர்ந்துருக்கோம். We could not reach the place in time. We couldn't reach the place. Reach there போனோம்னா அங்கே ஏதோ ஒரு இடம். We couldn't reach there in time because, இங்கே போட்டோம் because, 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 அது because we couldn't reach there in time because we started very late. Reason, we started very late. VERY, very late. தெரியுதா? We started very late. We couldn't reach there in time because we started very late. சரியான நேரத்தில் போய் சேர முடியல, சேரவில்லை, சேர இயலவில்லை. ஏனென்றால் because we started late. என்றைக்கு போய் சீக்கிரம் நம்ம புறப்பட்டு என்றைக்கு போய் சேர்ந்துருக்கோம்? இன்றைக்கி சொல்கிறதுக்கு because we started late, தாமதமாக புறப்பட்டதால் நம்ம சரியான நேரத்தில் போய் சேர இயலவில்லை. Now if all 13, if all, if you go there you can meet him. If you go there you can meet him. Conditional. Ask him to come early tomorrow if he can't finish the work today. Right? அவனுக்கு இன்றைக்கி வேலையை முடிக்க முடியும், சீக்கிரம் வர சொல்லுங்க. If you go there you can meet him. You can meet him if you go there. மாற்றியே போடலாம். Condition, that is conjunction. இப்படியும் போடலாம் subordinate. If you go there you can meet him. You can meet him. If you go there. If you go there. THERE, பார்த்தீங்களா? THERE, there. Absent minded. If you go there. நீ அங்கே போனால் அவரை சந்திக்கலாம். If you go there you can meet him if you go there. Right. Now that also is, he said that, அந்த மாதிரி, he said that he would come tomorrow. இதெல்லாம் conjunction. It is possible that he may come here on Sunday. He said that he would come tomorrow. 14, that. He said that. He said that. இது ஒரு sentence. He said that he would come tomorrow. WOULD, would come tomorrow. Tomorrow, TOMORROW, tomorrow. He said that he would come tomorrow. அவன் நாளை வருவேன் என்று சொன்னான், அவர் நாளை வருவேன் என்று சொன்னார். Then 15, though, even though, although, எல்லாமே ஒன்று தான். Though, 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 even though, although, 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 மூணுமே ஒன்று தான், அதே சென்டென்ஸ் தான். Even though it was raining heavily, the chief guest arrived in time. Even though it was raining heavily, நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்த போதிலும்
சீஃப் கெஸ்ட் கரெக்டான நேரத்தில் வந்துட்டார். even though it was raining heavily, even, even though, இப்போ யார் நேரத்தில் வர்றா? even though it was raining heavily, it was raining heavily, rain, raining heavily. The chief guest arrived in time. The chief guest கரெக்டான நேரம், CHIEF, chief guest, GUEST. The chief guest arrived in time, ARRIVED, arrived, arrived. The chief guest arrived in time. டைமுக்கு முன்னாலே வந்துட்டார். even though it was raining heavily, the chief guest arrived in time. இந்த இடத்துல that, if, here even though it was raining heavily, the chief guest arrived in time. The chief guest arrived in time. till அல்லது until, here I write 16. till, until. I don't tell them the facts till they ask you. அவங்க கேட்குற வரைக்கும் அவங்கள்ட்ட அந்த விஷயங்கள் சொல்லாதே. don't tell them the facts, உண்மைகள், until they ask you. உங்கள்கிட்ட கேட்குற வரைக்கும் அவங்கள்ட்ட சொல்லாதே, நீயே சொல்ல போகிற. they ask you. don't tell them the facts till they ask you. until they ask you, till they ask you. don't tell them the facts till they ask you. don't tell them the facts till they ask you. don't tell them the facts till they ask you. before, முன்னால், இதில் எழுதிறேனே. can you see here? before, 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 முன்னால். simple sentence. we reached there before the train started. train புறப்படுறதுக்கு முன்னாலே நம்ம அங்கே போய் சேர்ந்துட்டோம். ஆனால் அவர் அங்கே வரல. we reached there, REACHED, reached, it என்று உச்சரிக்கணும் தமிழில். it reached there before, BEFORE, before the train, 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 before the train started, STARTED, started. we reached there before the train started. train புறப்படுறதுக்கு முன்னாலேயே நம்ம அங்கே போய் சேர்ந்துட்டோம். பாருங்க, before, we reached there before the train started. here இங்கே பாருங்க, though, even though, although, மூணு ஒன்று தான். even though it was raining, although it was raining heavily, the chief guest arrived in time. Okay, don't tell them the facts till they ask you about it, ask you. before, we reached there before the train started. we reached there before the train started. now we can come here, 18. right, now unless, இல்லாத வரையில், இல்லை எனில். unless, இது simple. unless you go there you cannot meet. unless you work hard you cannot pass the examination. unless you tell me how can I know. எனக்கு நீ சொல்கிற வரைக்கும், சொல்கிற வரையில் எனக்கு எப்படி தெரியும். unless, that is unless you go there you cannot meet him. அவரை இங்கே பார்க்கவே முடியாது. அங்கே போகாத வரையில் அவரை சந்திக்க இயலாது. unless you go there you can't meet him. பாருங்க, unless you go there, நீ அங்கே போகாத வரையில். unless you go there you can't meet him, you cannot meet him. unless you work hard
you cannot score good marks. Unless you work hard, you cannot pass the examination. Unless you give him, he cannot pay it. நீ கொடுக்கலைன்னா அவன் எப்படி பே பண்ணுவான் ஃபீஸ்? unless you tell him, he won't come. unless you invite him, he won't come to the function. நீ அவனை இன்வைட் பண்ணாத வரையில் அவன் ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டான். தெரியுதா உங்களுக்கு? unless you go there, you cannot meet him. Very simple. These are all conjunctions. How to make use of these conjunctions? Then comes as it was raining. This is also because என்ற மீனிங்ல ஆதலால். as it was raining 19. as மழை பெய்து கொண்டு இருந்த காரணத்தினால் as it was raining RAINING raining. as it was raining, the match was postponed. The match was cancelled. The match was MATCH match was cancelled. CANCELLED cancelled. The match was cancelled. Right? as it was raining, the match was cancelled. as it was raining, the match was cancelled. மழை பெய்து கொண்டு இருந்த காரணத்தினால் மேட்ச் கேன்சல் பண்ணிட்டாங்க. when போது. when I told him about them, when I told them about the matter, they didn't believe it. நான் உங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்லும்போது அவங்க நம்பலை. they about here when 20 when இதை எது வேணாலும் சொல்லலாம். when we reached there, he had left the place. he had left the place when we reached there. நம்ம அங்கே போய் சேரும்போது அவன் அங்கேருந்து கிளம்பிட்டான். he had left the place when we reached there. it reached. when here what is as it was raining, the match was cancelled. when he had left the place when we reached there. நம்ம அங்கே போய் சேரும்போது அவன் அங்கேருந்து கிளம்பிட்டான். சரிதானா? then comes where. எங்கே? 21 இந்த இடத்துல where. அங்கே அந்த சொல்லும் இது தெரியுமே. நான் பிறந்த இடம் இதுதான். this is the place where I was born. this is the place where I studied. WHERE where I studied. நான் படித்த இடம் இதுதான். அதை சொல்லக்கூடியது இப்படி சுற்றி சொல்கிறேன். where. this is the place where. so understand, I studied at this place. this is the place where I studied. I studied the place. so this is, you can relative pronoun, இங்கே relative adverb you can have. this is the place where I studied. தெரியுதா உங்களுக்கு? he had left the place when we reached there. this is the place where I studied. நான் படித்த இடம் இதுதான். where I studied. while இருக்கு பாருங்க. while இருக்குல்ல while 22 WHILE while இருக்கிறதே இருக்கு. work while you work, play while you play. work while you work, play while you play. I reached there while he was sleeping. I reached there while he was sleeping. அவன் தூங்கிட்டு இருக்கும்போது நான் அங்கே போய் சேர்ந்தேன். I reached there. எல்லாம் ரீச் தானே. REACHED. I reached there while he was sleeping. while he was sleeping.
while he was sleeping. வேளையில், அவன் உறங்கிக் கொண்டு இருக்க வேளையில், உறங்கிக் கொண்டு இருந்த வேளையில் நான் அங்கே போய் சேர்ந்தேன். I reached there while he was sleeping. So these are the things. Then this house is costlier than that house. Very simple. This house is costlier than that house. Right. Next. அப்போ interjection. Interjection. இதுவும் கொஞ்சம் பார்த்துருமே. Interjection. இதில் வந்து interjection. இதில் ஒரு விசேஷம் ஒன்றும் இல்லை. எழுதுகிறேன். Interjection. INTERJEC jection. TION. Interjection. 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 இது ரொம்ப விசேஷம் இல்லை, இருந்தாலும் அது பெரிய இன்டர்ஜெக்ஷன். இது வேறு ஒன்றும் இல்லை. அதாவது தமிழில் வந்து உணர்ச்சி பூர்வமாக, அதை குறி வந்து உணர்ச்சி குறி, ஆச்சரிய குறி இல்லை. உணர்ச்சி பூர்வமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண, அப்படியா, தெரியாதே, போயிட்டாரா, வந்துட்டாரா, ஜெயிச்சிட்டோமா, சந்தோஷத்தில் நம்மளுடைய உணர்ச்சிகள் வெளியப்படுத்துவதற்கு ஒரு சில வார்த்தைகள். ரொம்ப இதை வந்து எப்படி சொல்ல, 1% யூஸ் பண்ணுவோம். 1% யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சப்ஜெக்ட் கொடுத்து படிக்க சொல்கிறோம். இதை வந்து ஹலோ இங்கே எடுத்துகிறோம். ஹலோ HELLO. இதனுடைய ஸ்பெல்லிங் பாருங்கள். HALLO HULLO. இப்படி 3 விதத்திலே எழுதலாம். நம்மளுக்கு இப்போ தான் தெரியும். இது 3 ஸ்பெல்லிங்கும் அலவுட். இதுதான் நம்மளுக்கு தெரியும். ஃபோனில் ஹலோ ஹூ இஸ் ஸ்பீக்கிங், ஹலோ ஹவ் ஆர் யூ சொல்கிறோம் இல்லையா, அதே தான். ஹலோ ஹவ் இஸ் யுவர் ஃபாதர், அப்பா எப்படி இருக்கார், இதை சென்டென்ஸில் எது ஹலோ. இதை 3 ஸ்பெல்லிங்கும் யூஸ் பண்ணலாம். ஹலோ ஹவ் இஸ் யுவர் ஃபாதர், how is the health of your father, how is your father, அப்பா எப்படி இருக்கார். ஹலோ அந்த ஹலோ அப்பா எப்படிப்பா இருக்காரு. ஹலோ how is the father. அல்லாஸ், இது ட்ரூ. அல்லாஸ் ALAS, துக்கத்தில், அப்படியா, he is no more, அவர் இல்லையே, போயிட்டார். அல்லாஸ் he is no more, இதில் சேர்த்துறேன். he is no more அப்படின்னா இறந்து போனார்னு அர்த்தம். he is no more. அல்லாஸ் he is no more. இது இங்கே இப்படி வரணும், ஆச்சரியக்குறி. how is your father, அங்கே கொஸ்டின் it. அல்லாஸ், ஐயோ இல்லையே. ஹுரா, இது ஹுர்ரா இல்லை, ஹுரா HURRA HURRAH ஹுரா, ஹுர்ரா இல்லை. we have won the match, ரொம்ப சந்தோஷம். ஹுரா we have won the match, இது இப்படி போட்டுரும். we have won the match, won the match, நம்ம மேட்ச் ஜெயிச்சிட்டோம். MATCH, we have won the match. ஹஷ், அது ஹுஷ் இல்லை, HUSH ஹுஷ், HUSH ஹுஷ். the baby is sleeping, the baby is sleeping, the baby is sleeping. நம்ம வந்து ஹஷ் இல்லை, அது ஹுஷ். the baby is sleeping, very simple, the baby is sleeping. அதே மாதிரி ஒன்று பிராவோ ஒன்று இருக்குது, பிராவோ BRAVO, யாராவது தைரிய செயல் செய்துட்டா பிராவோ. ஷவுட் ஆஃப் அப்ரூவல், ஹலோ, வெல் பிளேட், நல்லா செஞ்சுரி அடித்தான், வெல் பிளேட் PLAYED, நல்லா விளையாடு. பிராவோ, வெல் பிளேட். தெரியுதா. ஹுரா, ஹுரா we have won the match. இங்கே ஹஷ், the baby is sleeping, ஹஷ், the baby is sleeping. பிராவோ, வெல் பிளேட். இதுதான் இன்டர்ஜெக்ஷன். அப்போ இந்த சீடிகளை நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப சௌரியமாக படித்து கொள்ளலாம். ப்ராக்டிஸ் வெல், ப்ராக்டிஸ் 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 மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட். அடுத்த சீடியில் சந்திப்போம். எல்லாம் புகழும் இறைவனுக்கே.